அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு ஒரு சின்ன ட்ரிபியூட்டாக ஃப்ளாக் புலாவ் செய்ய போகிறோங்க. இந்த ஃப்ளாக் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாதம் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிடலாம். அதுக்கடுத்து நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஊற்றிடுறேங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாங்க. வதக்குறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் முதல்ல 1 பங்கு சாதத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சிடுறேன். டவா வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இந்த துருவின கேரட்டை போட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கேசரி கலர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலருக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட் குக் ஆனால் போதுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லாவே குக் ஆகிடுச்சு கேரட். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2வது பங்கு சாதத்தையும் நான் இதோட சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்க இந்த 3வது பங்கு சாதத்தில் நான் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புதினா ரைஸ், கேரட் ரைஸ், இந்த தயிர் சாதம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ளாக் புலாவை சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து இந்த கேரட் சாதத்தை போட்டுக்கிறேங்க. இதுக்கு அடுத்து நான் தயிர் சாதத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த புதினா ரைஸையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் நடுவில் இது அசோக சக்கரம் கிடையாதுங்க, அன்னாச்சி பூ. இதை நான் நடுவில் செட் பண்ணிடுறேன். நம்மளுடைய ஃப்ளாக் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். 3 ரைஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது சைடில் நான் கேரட்டு, அவுச்ச முட்டை அண்ட் வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே சைடில் வச்சுருக்கேங்க. பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவோம். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 3 ரைஸையும் சேர்த்து அட் அ டைம் ஒன்றா சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஃப்ளாக் புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.